to WordPress Tamil tutorial part 13. As you know, இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த ஹெட்டர் நேமு, இந்த மெனூஸு, அதேமாதிரி இமேஜஸ், சைடில் இருக்கிற விட்ஜெட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா நம்மளோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டோம். ஆனால் ஹோம் பேஜ் அப்படின்றது இந்த போஸ்ட் மட்டும் பார்த்தோன்னா நம்ம வந்து எந்த போஸ்ட் அப்லோட் பண்ணதோன்னே பார்த்தோன்னா நம்மளோட ஹோம் பேஜ்லேயே வந்து டிஸ்பிளே ஆகுது. எனக்கு வந்து ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேஜ் மட்டும் எனக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எப்படி நம்ம ஹோம் பேஜ் செட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டேஷ்போர்டுக்கு போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் ஜென்ரல் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ரைட்டிங் செட்டிங் அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளோட போஸ்ட்டெல்லாம் இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக நம்ம போஸ்ட் எந்த ஒரு இதுவுமே போடாததுன்னா எதில் போய் சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி அன்கேட்டகரைஸ்ட் இல்லை ஏதாச்சும் வேறு பேஜில் போய் சேர்கிற மாதிரி நம்ம வேணாலையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே யூஸ் பண்ணக்கூடியது தான். அதேமாதிரி டிஃபால்ட்டு போஸ்ட் ஃபார்மேட் அப்படின்றதும் அதே மாதிரி தான். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டாக இல்லை ஏதாச்சும் லிங்க்கு வீடியோ அந்த மாதிரி நம்ம வேணுன்றதையும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் அட்வான்ஸு. இப்போது நம்ம வந்து ரீடிங் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், அதாவது ஃப்ரண்ட் பேஜ் டிஸ்பிளே, நம்மளோட ஹோம் பேஜ் வந்து என்னது இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படின்றது வந்து டிக் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து லேட்டஸ்ட் போஸ்ட் வந்து வேணாம், என்னோடய போஸ்ட் வந்து ஸ்டாட்டிக், அதாவது நான் சொல்கிற குறிப்பிட்ட பேஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஃப்ரண்ட் பேஜ் வந்து எந்த பேஜாக இருக்கணும் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போது வந்து வேர்ட்ப்ரெஸ் அப்படின்றது வந்து ஃப்ரண்ட் பேஜை வச்சுக்கிறேன். போஸ்ட் பேஜ் வந்து அதாவது போஸ்ட்டெல்லாம் நம்ம சென்ட் பண்ணோன்னா எந்த பேஜில் போய் சேவ் ஆகணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அது வந்து டுட்டோரியல்ஸ், தமிழ் டுட்டோரியல்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லை சாம்பிள் பேஜில் இருக்கட்டும். அதே டைமில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு எத்தனை போஸ்ட் வேணும் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்கு. 10க்கு மட்டும் அதிகமாக நீங்கள் போஸ்ட் அனுப்பும்போது 10 வரையும் இருந்தால் போதும், இல்லை 5 வரையும் இருந்தால் போதும் அப்படின்றது வந்து நம்ம அங்கே வந்து கொடுத்துக்கலாம். அதேமாரி சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி வந்து இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோம் பேஜ் வந்து போகிறேன். ஹோம் பேஜில் பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக இப்போ நான் வந்து வேர்ட்ப்ரெஸ் அப்படின்றது கொடுத்தேன். ஸோ அந்த வேர்ட்ப்ரெஸ் அப்படின்றது வந்து எனக்கு வந்து செட் ஆகிட இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட ஹோம் பேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது தமிழ் டுட்டோரியல்ஸ்குள்ளார நம்ம சாம்பிள் பேஜுக்குள்ளார நம்ம அனுப்பணும் அப்படின்னா அந்த சாம்பிள் பேஜ் வந்து நம்ம செட் பண்ணாது, நம்மளோட போஸ்ட்டெல்லாம் செட் ஆகணும் அப்படின்னு கொடுத்ததுனால அது வந்து இந்த மாதிரி செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஹோம் பேஜ் வந்து குறிப்பிட்ட இது மட்டும் வேணும் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ டிஃபால்ட்டாக லேட்டஸ்ட் போஸ்ட்டை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்னோடய ஹோமுக்கு போகிறேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இதுவே செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி தான் என்னோடய விட போகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.